பண்ண உங்களை கல்யாணம் பண்ணதால அவரோட பேஷன், ஸ்கில், கனவு, லட்சியம் எல்லாமே காணாம போய் 10 வருஷத்துக்கு வெறும் கடன் அடைக்கிறேன்னு 9 to 6 ஜாப் பாக்குற ஒரு ஆர்டினரி பர்சனா தான் வாழ போறாரு. உங்க வாழ்க்கை வீணாகிற கூடாதுன்னு நினைச்சு அவரோட வாழ்க்கை வீணாகிருச்சு. சந்தோஷமா இப்ப உங்களுக்கு? நான் தீபக்காக ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? அவரே அதை பத்தி ஃபீல் பண்ணல. என்னடா அவர் கரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நீங்களும் ஃபீல் பண்ண போறதே கிடையாது. உங்களுக்கு தேவையானதா கிடைச்சிருச்சு. உங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டதும் இல்லாம தீபக்கோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கல்ல. நல்லா இருங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கேட்டல, எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு 30,000 காசு இருக்குமா? அவளுக்கு காலேஜ் ஃபீஸ், வீட்டுக்கு ப்ரொவிஷன், மத்த செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கமா. புரியுது, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்க அப்படிதானே? நீங்க என்னதான் கோவப்பட்டு வெறுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணுனா நான் தான் ஓடி வருவேன். இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்காம என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீ என்னைக்காவது இவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? அம்மா உன் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டாங்க தெரியுமா? தாரா எவ்வளவு எக்ஸைட்டா இருந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருந்தா வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுப்பியா? இதுல அம்மா உன்கிட்ட பேசலன்னு கோவம் வேற வருது. அவங்க கோவப்படாம வேற யார் கோவப்படுவா? அம்மா கோவம்லாம் அவளை சீக்கிரம் குறையாது. நீ வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. ரெண்டு பேரும் இப்படியே இருங்க. நான் இல்லனா சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இருங்க. அம்மா, நீ சொன்னபடியே பழம், ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா. பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ராணி ரேவதியும் போனாங்கப்பா. இன்னும் அவங்கள காணுமேப்பா. பாட்டி இதோ அவங்களே வந்துட்டாங்கப்பா. வாங்க வாங்க, இங்க பாருங்க. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. கையோட போய் எல்லா ஏற்பாட்டையும் கரெக்டா பண்ணிடுங்க. என்ன புரிஞ்சுதா? போங்க. சரி பாட்டி. பாடி. ஏய் நில்லுங்க, என்ன அந்த பக்கம் போறீங்க? ரூம் இந்த பக்கம் இருக்கு. பாட்டி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. என்கிட்ட கொடுங்க. நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சரி நீங்க போங்க. பாடி. சந்திரா, நான் போய் வேலையை பாக்கிறேன். சரிம்மா. ரேவதி விழற மாதிரி இருக்கு பாரு, ஒழுங்கா கட்டு. நான் இன்னும் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வரேன். உங்களை தான் கேக்குறேன், என்ன இதெல்லாம்? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் உனக்கும் மாப்பிளைக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாந்தி முகூர்த்தமா? என்ன பாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? யார கேட்கணுங்கிற? கல்யாணம் தான் முறைப்படி நடக்கல, இதையாவது முறைப்படி பண்ணணும்ல. இத பாருமா, மாப்பிள்ளை வர்றதுக்குள்ள நீ போய் ரெடி ஆயிடு. போ. யார் ஆசைப்பட்டோம் இந்த கல்யாணம் நடக்கல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்ப யார் கேட்டா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்க வேலையை பாருங்க. நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பக்குவமா நடந்துக்கிறதா புத்திசாலித்தனம். ராணி ரேவதி அவ அப்படித்தான் பேசிட்டு இருப்பா. அவளை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. போங்க. காவியா பாடி. இந்தாங்க மாப்பிள்ள. எதுக்கு மாமா திடீர்னு இதெல்லாம்? இன்னைக்கு உனக்கும் காவியாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். இதெல்லாம் காவியாக்கு தெரியுமா? எல்லாம் அவளுக்கும் தெரியும். காவியாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க தம்பி. சரி காவியா, நாங்க வெளியே இருக்கோம். என்ன ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு பாட்டி. சரி சரி. ராணி, என்ன தீபா, எங்க காவியா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட் ஓகே சொல்லிட்டாங்களா? அவ எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா. காவியா, காவியா, என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா. தம்பி, இப்ப நீங்க உள்ள போங்க. பொண்ண பின்னாடி அனுப்பி வைக்கிறோம். சந்திரா, நீலா எங்க? ஆளே காணோம். நீ சினிமா போறேன்னு சொல்லிட்டு போடா. போய் தொலைட்டான்னு நானும் விட்டேன். இந்தம்மா குடி, உள்ள போ. காவியா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. எனக்கு புரியுது காவியா, இங்க நடக்கிற எதுவுமே நம்ம விருப்பப்படி நடக்கல. காவியா, என்ன பண்ணிட்டு இருக்க? காவியா இரு. காவியா சொன்னா கேளு. காவியா கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளு. காவியா கையெடுங்க, கையெடுங்க. என்னதான் உன் பிரச்சனை? நான் உன் கழுத்துல தாலி கட்டினதா? உங்க கனவு என்ன தீபக்? சொல்லுங்க. என்னோட கனவா? உங்க ட்ரீம் என்ன? உங்க லைஃப்ல நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? சொல்லுங்க. பெரிய சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், சாதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா காவியா, அதுக்கு என்ன இப்போ? அந்த கனவு லட்சியம் எல்லாம் நீங்க கட்டின தாலியினால நாசமா போச்சுல்ல. சொல்லுங்க. காவியா, யார் என்ன சொன்னா? எங்க அம்மா உன்னை பார்த்து ஏதாவது சொன்னாங்களா? இல்ல குட்டி புலி ஏதாவது சொன்னானா? யார் உன்னை பார்த்து என்ன சொன்னா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? யார் வந்து சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கன்னு தான் முக்கியம். எனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு போற வர எல்லாரும் என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும்ல. அதுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. இல்ல காவியா, கீழே கண்ணாடி வலையெல்லாம் உடைஞ்சது கால்ல. எதுக்கு காவியா இப்படி கோவப்படுற? ஏன் கோவப்பட கூட எனக்கு உரிமை இல்லையா? நான் தானே உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதனால என் லைஃப் ஸ்பாயில்டுன்னு யார் சொன்னா? எனக்கு அதான் புரியல. என் லைஃப்ல ஸ்பாயில் ஆகல காவியா. உங்களுக்கு புரியல தீபக். நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு பழைய சுமக்கிற வலி என்னன்னு உங்களுக்கு என்னைக்குமே புரியாது. நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு பழைய சுமக்கிற வலி என்னன்னு உங்களுக்கு என்னைக்குமே புரியாது. என் அம்மாவுக்கு நான் பிறந்தேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க ஓடி போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பழைய சுமந்துட்டு இருக்கேன். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளுக்குள்ள வலியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ உங்க வாழ்க்கைய வீணா போனதுக்கு காரணமா நான் தானே பழைய போட்டு பேசும்போது எனக்கு அது எவ்வளவு வலிக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? யார் வேணாலும் என்ன வேணாலும் பழைய போட்டு பேசட்டோன்னு என்னால இருக்க முடியாது. நீங்க யோசிச்சு எடுத்த முடிவு உங்க லைஃப பத்தி மட்டும் இல்ல, அதுல என்னோட லைஃப் சம்மந்தப்பட்டிருக்குங்க. என் லைஃப்ல எந்த முடிவும் நான் எடுத்ததே இல்ல. என் அம்மா ஓடி போனதுனால சின்ன வயசுல இருந்து என் அப்பாவோட பாசம் எனக்கு கிடைச்சதே இல்ல.
சின்ன வயசுல இருந்து என் அப்பாவோட பாசம் எனக்கு கிடைச்சதே இல்ல. அவரோட கண்ட்ரோல் கீழே தான், அவர் சொல்றபடிதான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க பாக்குற அப்பா அவர் இல்ல. நான் கண்ணு முன்னாடி வந்தாலே என்ன பிடிக்கலன்னு அப்படியே வெறுப்பாரு. அவரோட பாசத்தை சம்பாதிக்க முடியாதாங்கிற ஏக்கத்திலேயே அவர் சொல்ற எல்லா வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த உத்தம எங்க இருந்தோ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் அப்பாக்கு பணத்தாசை காமிச்சு அவன் இஷ்டத்துக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சு வயசு வித்தியாசம் கூட பார்க்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. அப்புறம் நீங்க